அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல அக்டோபர் மந்த் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 8வது ராசியா வரக்கூடியது விருச்சிகம். விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம அனலைஸ் பண்ணலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம். ராகு பகவான் எந்த சேஞ்சஸும் பண்ணல. அடுத்தது 5ஆம் இடத்துல சனி வக்ரத்துல டிராவல் பண்றாரு. சோ அந்த கிரகமும் எந்த சேஞ்சஸும் பண்ணல. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா குரு பகவான் அஷ்டமத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதத்துல குரு பகவான் ஒரு பிக்கஸ்ட் சேஞ்சஸ் பண்றாரு. அதாவது 18ஆம் தேதி அதிசார பயிற்சி பண்றாரு. அதிசாரமா பயிற்சியாகி நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி உச்சம் ஆகுறாரு. சோ அதை நான் ஒரு நல்ல அமைப்பா பாக்குறேன் விருச்சகத்துக்கு. அடுத்தது 10ஆம் இடத்துல சுக்கிரன் கேது காம்பினேஷன் 7-12 ஒரு கிரகம் கேதுவோட இணைந்து நமக்கு 10ஆம் இடத்துல டிராவல் பண்ணுது. சோ இது சில நிலைகள்ல நல்லதா இருந்தாலும் கேதுவும் சுக்கிரனும் இணைகிறது ஒரு பற்றில்லாத கிரகத்தோட பற்றுள்ள கிரகம் இணைகிற ஒரு காம்பினேஷன் வருது. சோ அதை நம்ம கொஞ்சம் மெயினா பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்தது 11ஆம் இடத்துல சூரியன் புதன் காம்பினேஷன் வருது. இல்ல புதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோண வீட்டுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டிராவல் பண்றாரு. முதல் 2 நாள் மட்டும் தான் புதன் அங்க இருப்பாரு. அடுத்த நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பாரு. இந்த மாதத்துல டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சுக்கிரன் இந்த மாதத்துல 11ஆம் இடத்துல நீச்சம் ஆகுறாரு. கரெக்டா 8ஆம் தேதி இந்த பயிற்சி நடக்குது. அதனை தொடர்ந்து பார்க்கும்போது 2ஆம் தேதியே புதன் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. சூரியன் கரெக்டா 17ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு டிரான்ஸ் ஆகி நீச்சம் ஆகுறாரு. சூரியனுடைய பலமும் இந்த மாதத்துல டோட்டலா வீக் ஆகுது. அதனை தொடர்ந்து பார்க்கும்போது கரெக்டா 24ஆம் தேதி புதன் மீண்டும் பயிற்சியாகி நம்முடைய ராசிக்குள்ள என்ட்ராயிடுறாரு. 27ஆம் தேதி செவ்வாய் நம்முடைய ராசியில ஆட்சி ஆகிறாரு. இந்த மந்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்கிரன் நீச்சமாகிற ஒரு மாதம். ரொம்ப முக்கியமான பிளானட்லாம் நீச்சம் ஆகுது. அதே மாதிரி குரு அதிசார பயிற்சி பண்றாரு. இது நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். குரு பலம் 18ஆம் தேதி மேல உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. இதுதான் இந்த அக்டோபர் மந்த்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த அக்டோபர் மந்த் ராசி பலன்களை நம்ம டீடைலா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு அதிசார பயிற்சி 18ஆம் தேதிக்கு மேல அதிசார பயிற்சி பண்றாரு. அது ஒரு சில நிலைகள்ல நமக்கு நல்லது. பிரச்சனைகள்லாம் சமாளிக்கிறதுக்கான பலத்தை குரு பகவான் கொடுத்துறாரு 18ஆம் தேதிக்கு மேல. பிகினிங்ல பார்த்தோம்னா சூரியன் சுக்கிரன்லாம் நீச்சம் ஆகுது. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருந்துக்கணும். பணம் தேவைகள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். 12ல வேற செவ்வாய் கண்ணா பின்னான்னு செலவு செய்ய வேண்டிய ஒரு மனநிலையை கொடுக்கும். அல்ல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருந்துக்கணும். பொருளாதாரத்தை கொஞ்சம் அளவா நம்ம மேனேஜ் பண்றது நல்லது. அடுத்தது தொழில் உத்தியோகத்துல எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். இந்த மந்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க. இந்த மாதத்துல ஹை ரிஸ்க் எடுத்து எதுலயும் மாட்டிக்க வேண்டாம். எனவே தொழில் உத்தியோகத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 10ல ஆல்ரெடி பார்த்தோம்னா சுக்கிரன் கேது காம்பினேஷன். அடுத்த சுக்கிரன் நீச்சம் ஆகுறாரு. 10ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல நீச்சம் ஆகுறாரு. எனவே அது அவ்வளவா பாசிட்டிவா இல்ல. அல்ல தொழில் உத்தியோகத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். குறிப்பா பிசினஸ் பீப்புள் நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்கன்னா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கராரா இருந்துக்குங்க. அவசரப்பட்டு பெருசா இந்த ஒரு முதலீடையும் பண்ணி மாட்டிக்க வேண்டாம். இந்த மந்த் அதுக்கு ஃபேவரா இல்ல. அதே மாதிரி தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு வரும். நிறைய பேருக்கு தொழிலை சேஞ்ச் பண்ணலாமா உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான மனநிலை எல்லாம் கிரியேட் ஆகும். பிகஸ்ட் சேஞ்சஸ் தொழில் உத்தியோக ரீதியா ஹை ரிஸ்க் இந்த மந்த்ல எடுக்க வேண்டாம். பொருளாதாரம் தொழில் உத்தியோகம் இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 27ஆம் தேதிக்கு மேலதான் செவ்வாய் உங்களுக்கு பாசிட்டிவா வராரு. அதன் பிறகு முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்கள் தொழில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை வச்சுக்கோங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. அடுத்த இந்த மாதத்துல 4ஆம் இடத்துல ராகு குரு பார்வையிலிருந்து மீறி வராரு. இந்த மந்த்ல மன உளைச்சல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். நல்ல விருச்சகம் இந்த மந்த்ல கொஞ்சம் தயார் ஆயிக்கணும், ப்ரிப்பேர் ஆயிக்கணும். நல்லா மெடிடேஷன் பண்ணி உங்களுடைய மன ஆரோக்கியத்தை நீங்க தக்க வச்சுக்கணும். மன உளைச்சல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மன ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும். நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. டைத்துக்கு சாப்பிடுங்க, டைத்துக்கு தூங்குங்க. தூக்கம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடி. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கிறது நல்லது. இஷ்ட தெய்வ வழிபாடு தெய்வீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுத்திக்கிறது. தான தர்மங்கள் அல்லது பார்த்தோன்னா மெடிடேஷன் உங்களுக்கு மைண்டுக்கு எது காம் டவுன் கொடுக்குமோ அதை நீங்க அதிகமா இந்த மந்த்ல செய்யறது நல்லது. அடுத்த 4ஆம் இடத்துல ராகு 5ஆம் இடத்துல சனி வக்ரம். இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் தாயாருடைய உறவு நிலை தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா இருந்துக்கணும். அடுத்தது பாக்குறது தாய் வழி உறவுகள் சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருந்துக்கணும். அடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கேர்ஃபுல்லா இருக்கும். ஹெல்த்ல எந்த ஒரு அலட்சியமும் இல்லாம டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்கி உங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பராமரிச்சுக்கிறது நல்லது. இந்த மந்த்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சேஃபா இருந்தாலே நீங்க புண்ணியம் பண்ணவங்க அர்த்தம். ஏதை நான் சொல்றேன்னா 4ஆம் இடம் 5ஆம் இடம் பரவாயில்ல. 4ஆம் இடம் கொஞ்சம் வெகுவா பாதிக்கப்பட்டு இருக்கு. அதே மாதிரி முக்கியமான 2 பிளானட் நீச்சம் ஆகுது. சூரியனும் சுக்கிரனும் நீச்சம் ஆகுது. எனவே உங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் டிஃபால்ட்டா கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியம்.
அடுத்து அந்த வண்டி வாகனம் இதுல ஏதாச்சும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் மாற்றங்கள்லாம் நடக்கலாம். வண்டி வாகனத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனத்துல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா வச்சுக்கோங்க. அல்லது வந்து ஏதாச்சும் ஃபைன் கட்ட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வரது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வண்டி வாகனத்துல பழுது நீக்கல் சார்ந்த செலவுகள் ஏதாச்சும் ஏற்படலாம். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸ் அப்படிங்கிறது தேவை. சூரியன் புதன் நினைவு இருக்கு, கல்வியை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போயிடும். செவ்வாயோட இணைவும் வருது. இருந்தாலும் சூரியன் சுக்கிரன் எல்லாம் நீச்சமாகிற மாதம் பிளஸ் வந்து 4ஆம் இடத்துல ராகு பலமா இருக்காரு. நல்ல படிப்பு சார்ந்த விஷயங்களை நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்கும். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அவேர்னஸா கவனமா இருக்கணும். எதுக்கும் உங்களுடைய மைண்டை போட்டு குழப்பிக்காம இருக்கணும். 27ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் டஃபா போற மாதிரி இருக்கும். இல்ல படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட நீங்க டிராவல் பண்ண வேண்டியது அவசியம். அடுத்த சனி 5ஆம் இடத்துல வக்ரம். 5ஆம் அதிபதி 18ஆம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு பாசிட்டிவா வராரு. அதையும் உச்சமாகிறாரு. 5ஆம் இடத்துல குரு பார்வையை செலுத்திடுவாரு. அதனால முதல் 18 நாள் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், பூர்வீக சொத்து, காதல் உறவு, குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம், இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸா கவனமா இருக்கணும். ஆனா 18ஆம் தேதிக்கு மேல அந்த பிரச்சனை எல்லாம் ஓரளவு நியூட்ரல் ஆயிடும். ஏன்னா குரு பார்வை உச்சனுடைய பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு கிடைச்சிருது, ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு கிடைக்குது, பிளஸ் வந்து நம்முடைய ராசிக்கே கிடைக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப் 18ஆம் தேதிக்கு மேல எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். எதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ராப்ளமேட்டிக்கா இருந்துச்சோ எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிடும். அதுலயும் 27ஆம் தேதிக்கு மேல செவ்வாயும் நமக்கு பாசிட்டிவா வந்துடுறாரு, ஆட்சி ஆகிறாரு செவ்வாய். செவ்வாயோட அமைப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்துடும். அதனால வந்து இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் முதல் 18 நாள் கொஞ்சம் டஃபா இருக்கும். நான் சொன்ன விஷயங்கள்லாம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். முக்கியமா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 18ஆம் தேதிக்கு மேல குழந்தை பாகியத்துல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை பண்ணலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு ஏதாச்சும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணலாம். பிள்ளைகளால ஆதாயம், பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய மன உளைச்சல் வருத்தங்கள்லாம் நீங்கும். பிள்ளையுடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்க பிரச்சனைகள்லாம் விலகி உங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுத்துரும். அடுத்த பிள்ளைகளோட இருந்து வந்த கருத்து போராட்டங்கள்லாம் குறையும். அதெல்லாம் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். செகண்ட் ஹாஃப் 18ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா மாறுது. அடுத்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 7ஆம் இடத்துல செவ்வாய் பார்வை இருக்கு. சுக்கிரன்லாம் நீச்சமாகிற மாதமா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவ்வளவா பாசிட்டிவா இல்ல. இருப்பினும் 18ஆம் தேதிக்கு மேல நீங்க ட்ரை பண்ணலாம். பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. 18ஆம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முதல் 10 நாளும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. அதை விட்டீங்கன்னா 18ஆம் தேதிக்கு மேல நீங்க ட்ரை பண்றது உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். சுக்கிரன் நீச்சமாகிறதுனால நிறைய தடை அமைப்பை கொடுக்கும். ஒரு மாதிரி விரக்தி மனநிலையை கொடுக்கும் திருமண முயற்சியில. ஆனா 18ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துரும். ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து பாக்குறது திருமண வாழ்க்கை. இந்த மந்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வாழ்க்கையினுடைய உறவு நிலை, இதுல கொஞ்சம் டிஃபால்ட்டா அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. வாழ்க்கை துணை என்ன கோவப்பட்டாலும் அவங்களை அனுசரிச்சு போயிடுறது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். எனவே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம். அடுத்தது நண்பர்கள், நட்பு வட்டாரம், இவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த மந்த்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இவர்களால தேவையில்லாத மன உளைச்சல்கள்லாம் ஏற்படலாம், தேவையில்லாத விரைய செலவுகள் ஏற்படலாம். அதுல நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஓவராலா இந்த அக்டோபர் மந்த் பொறுத்த வரைக்கும் பொறுமை இருந்தால் எல்லாத்துலயும் உங்களுக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும். எல்லாத்துலயும் ஒரு மன நிறைவு கிடைக்கும். பிரச்சனை இல்லாம அழகா கடந்து வந்துடலாம். 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டஃப்னஸா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா 18ஆம் தேதிக்கு மேல எல்லாமே நியூட்ரல் ஆகிறத நீங்க கண்கூடா பார்க்கலாம். எல்லாம் பொறுமையோடு இருந்தாக்க எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாவே நடக்கும். முக்கியமா தொழில், உத்தியோகம், பொருளாதாரம், இதுல கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி உங்களுடைய மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மற்றபடி மற்ற விஷயம்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா வருது. நீண்ட நாள் குழப்பம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கலக்கம், கவலை, குழப்பம், பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல், இதெல்லாம் 18ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு பாசிட்டிவா மாறிடும். நீங்க ஏதாச்சும் புதிய முயற்சி பண்ணணும்னா 18ஆம் தேதிக்கு மேல பிளான் பண்ணிக்கோங்க. 27ஆம் தேதிக்கு மேல அது இன்னும் சூப்பர் பாசிட்டிவா கொடுக்கும். ஏன்னா வந்து செவ்வாய் ஆட்சி ஆயிடுவாரு. இல்ல புதிய முயற்சிகள்லாம் 18ஆம் தேதிக்கு மேல வச்சுக்கோங்க. 27ஆம் தேதிக்கு மேல அது ரிசல்ட்டே கொடுத்துரும் உங்களுக்கு. முயற்சியை 18ஆம் தேதிக்கு மேல வச்சுக்கோங்க. 27ஆம் தேதிக்குள்ள நீங்க ட்ரை பண்ற விஷயங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துரும். அதெல்லாம் நான் ஒரு சுபத்துவமா பாக்குறேன். வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி டிராவல் பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாவே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன், இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த
கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அதனால உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட பண்ணும் அப்படிங்கறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம் ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரெடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் வந்து சனி வக்ர நிவர்த்தி பலன் இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.